கொடுமை இதெல்லாம். ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் வாழ்ந்த காலங்களிலே விஜய ரங்கநாத சேதுபதினு ஒரு மன்னர், அவருக்கு 2 பொம்பளை பிள்ளை இருந்தாங்க. மூத்தவ பேர் சிவகாமி நாச்சியா, இளையவ பேர் ராசலட்சுமி நாச்சியா. 2 பொம்பளை பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு. தாய் இல்லாமல் வளர்த்த பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆன உடனே அவங்க அப்பா சிவகாமி ராசலட்சுமி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவங்க தங்கச்சி மையன் ஒருத்தர் இருந்தார். யார்? மன்னர் விஜய ரங்கநாத சேதுபதி மன்னருக்கு கூட பிறந்த தங்கச்சி மையன் தண்டபாணி தேவர். அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு இளைய மக ராசலட்சுமியை கூப்பிட்டு கேட்குறாரு. அம்மா, உன்னை மாமாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், உன் விருப்பம் என்னன்னு. அந்த பொண்ணு சொன்னா, அப்பா என்னைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட நம்ம அக்கா சிவகாமி மாமாவை ரொம்ப நேசிக்கிறா, விரும்புகிறா, கட்டி கொடுங்கப்பான்னார். உடனே அவருக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. 2 பொண்ணையும் தங்கச்சி மையன் தண்டபாணிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. 2 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து குடும்பத்தை ராமேஸ்வரத்தில் வச்சாரு. ராமேஸ்வரத்தில் குடும்பத்தை வச்சுட்டு சொன்னார் மாமனார் விஜய ரங்கநாத சேதுபதி மன்னர், மாப்பிள்ள என் 2 கண்ணையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன், பத்திரமா பார்த்துக்குங்க. 3வது கண்ணு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில், பர்வதவர்த்தினி அம்பாள் கோவில், அதனால அதையும் பார்த்துக்குங்க, உங்கள் பொறுப்பு. நான் ராமநாதபுரத்தில், நீங்கள் ராமேஸ்வரத்தில். குடும்பத்தை வச்சாச்சு. இப்போ ராமேஸ்வரத்துக்கு போகணும்னா இப்போ இருக்கிற பாலமெல்லாம் அப்போ கட்டப்படலை. படகுல தான் போகணும், படகுல தான் வரணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கோயிலுக்கு சாமி கும்பிட வர்ற யாத்திரியர்களுக்கிட்ட தண்டவாணி மருமகன் என்ன பண்ணுறாரு, 25 பைசா கோயில் பராமரிப்பு செலவுக்காக கட்டணம் வசூல் பண்ண சொல்லி உத்தரவு போடுறாரு. இது நடைமுறைக்கு வந்துருச்சு. ஒரு நாள் ஒரு அந்தனர் வர்றாரு, வடக்க காசிலேருந்து வந்த அந்தனர் படகுல ஏறி உட்கார போறாரு. படகு ஓட்டினவங்க 25 பைசா காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவர் காசு இல்லையா, நான் நடந்தே வந்தேன்னாரு. காசு இல்லைன்னா கூட்டிகிட்டு போக முடியாது, கீழே இறங்கியான்னு இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டோன்னே அவருக்கு ரொம்ப வருத்தம், இவ்வளோ தூரம் வந்துட்டா அக்கறையில் சாமி இருக்குது, போக முடியலையே அப்படின்னு நினச்சி இந்த நாடு யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு விசாரிக்கிறாரு. ராமநாதபுரம் சமஸ்தானம். நேராக அரண்மனைக்கு போனார். விஜய ரங்கநாத சேதுபதி மன்னரை பார்த்து, மன்னா